தாய் வீடு செப்டம்பர் 2025. தலைப்பு: தமிழரின் பண்பாட்டு மரபில் திருக்குறள் செலுத்தி வந்துள்ள செல்வாக்கு. எழுதியவர் நா. சுப்பிரமணியன். வாசிப்பவர் ஜேமா. தோற்றுவாய்: தமிழ் மறை எனவும் உலக பொதுமறை எனவும் கணிப்பை பெற்று வந்துள்ள திருக்குறளானது தமிழ் பண்பாட்டு மரபில் பெரும் செல்வாக்கு செலுத்தி வந்துள்ள ஒரு சிந்தனை களஞ்சியமாகும். இங்கே பண்டைத்தமிழ் மரபு என்ற சொல்லாட்சியானது திருக்குறள் அச்சேரத் தொடங்கிய காலகட்டமான 1812 ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியை குறிப்பதாகும். மேற்படி காலகட்டம் வரையான திருக்குறளின் செல்வாக்கு தொடர்பாக ஆய்வாளர்கள் பலர் ஏற்கனவே கவனம் செலுத்தி அரிய தகவல்கள் பலவற்றை திரட்டி தந்துள்ளனர். இவ்வகை சான்றாதாரங்களுள் முக்கியமான சிலவற்றை இன்றைய ஆய்வுலகின் கவனத்துக்கு இட்டு வரும் முயற்சியாகவே இவ்வாய்வு கட்டுரை அமைகிறது. இவ்வகையில் இருவகை சான்றாதாரங்களே இங்கு நோக்கப்பட உள்ளன. ஒரு வகையின் தமிழ் இலக்கிய மரபில் திருக்குறள் செலுத்தி வந்துள்ள செல்வாக்கு தொடர்பானவை. இது இலக்கிய நிலைசார் செல்வாக்கு என்ற தலைப்பில் நோக்கப்படுகின்றது. இன்னொரு வகை சான்றாதாரமாக இங்கு நோக்கப்பட உள்ளது திருக்குறளை ஒரு ஆட்சி முறைக்கான வழிகாட்டு நூலாக கொள்ளும் முறைமை தொடர்பான ஒரு வரலாற்று தகவல் ஆகும். இவற்றுள் இலக்கிய நிலைசார் செல்வாக்கு என்ற அம்சமே இங்கு முதற் கவனத்துக்கு வருகிறது. இலக்கிய நிலைசார் செல்வாக்கு. இதனை நோக்கும் முயற்சியில் முதலில் நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட வேண்டிய முக்கிய விடயம் இலக்கிய வரலாற்றில் திருக்குறள் வகிக்கும் இடம். குறிப்பாக அது எழுந்திருக்கக்கூடிய காலகட்டம் பற்றியதாகும். திருக்குறள் எழுந்திருக்கக்கூடிய காலகட்டம் தொடர்பாக தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த பார்வையிலே தமிழின் தொல்லிலக்கியங்களாக கொள்ளப்படுபவை சங்க இலக்கியங்கள் என்ற பொது அடையாளத்துக்குரியவையான 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகிய பாடல் தொகுப்புகள் ஆகும். இலக்கண நூல்களின் வரிசையில் தொன்மையானதாக கொள்ளப்படுவது தொல்காப்பியம் ஆகும். மேற்படி சங்க பாடல்களுக்கும் தொல்காப்பியத்துக்கும் பிற்பட்ட ஒரு ஆக்கமாகவே திருக்குறள் கணிக்கப்பட்டு வருகிறது. திருக்குறள் எழுந்ததாக ஊகிக்கப்படக்கூடிய காலகட்டமாக தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கம் மருவிய காலம் காணப்படுகிறது. இக்காலம் அறநெறி காலம் மற்றும் களப்பிரர் காலம் ஆகிய பெயர்களால் அடையாளப்படுத்தப்படுகிறது. பொது ஆண்டுகளுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டமே இவ்வாறு பல பெயர்களால் சுட்டப்படுகிறது. மேல் சுட்டிய காலகட்டத்திலே திருக்குறள் தவிர நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி ஆகிய பெயர்கள் தாங்கிய வேறு 10 அறநூல்களும் எழுந்துள்ளன. இவை தவிர தமிழின் முதற் பேரிலக்கியங்கள் என்ற கணிப்பை பெற்றவையான சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியனவும் தமிழின் தொல்லிலக்கணமான தொல்காப்பியமும் மேற்படி சங்க மருவிய காலம் என்ற காலப்பகுதிக்குரியனவாகவே கொள்ளப்படுகின்றன. இவற்றுள் தொல்காப்பியம் திருக்குறளுக்கு முன் எழுந்தது எனவும் சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியன திருக்குறளுக்கு சற்று பிற்பட்டவை என்பதுமே தமிழ் ஆய்வுலகின் பொதுவான கருத்தாகும். தொல்காப்பியத்தை சங்க இலக்கியங்களுக்கு முன் கொண்டு செல்லும் வகையிலான ஆய்வு பார்வைகளும் ஆய்வுலகில் நிலவி வருகின்றன. எவ்வாறாயினும் திருக்குறள் தொல்காப்பியத்துக்கு பிற்பட்டதென்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் திருக்குறளின் ஆசிரியராக அறியப்படும் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு பொது ஆண்டுகளுக்கு முன் 31 என்பதான ஒரு தகவல் தமிழர் மத்தியில் நிலவி வருகின்றது என்பதையும் அறிவோம். அவ்வாறான கணிப்புக்கான தெளிவான சான்றாதாரங்கள் இன்றை வரை தமிழ் ஆய்வுலகில் முன்வைக்கப்படவில்லை என்பதால் அக்கணிப்பானது இங்கு கவனத்திற்கொள்ளப்படவில்லை. மேலே நாம் நோக்கிய பொதுவான காலக்கணிப்பின் அடிப்படையிலேயே திருக்குறளின் இலக்கிய மரபுசார் செல்வாக்கு என்ற அம்சம் இங்கு கவனத்திற்குட்படுத்தப்படுகிறது. இப்பொருண்மையானது பின்வரும் துணை தலைப்புகளில் இங்கு எடுத்துரைக்கப்படுகிறது. சங்க பாடல்கள், தொல்காப்பியம் ஆகியவற்றை திருக்குறளுடன் தொடர்புறுத்தும் சான்றுகளும் அவை பற்றிய வரலாற்று நிலையிலான புரிதல்களும். சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவற்றில் குறட்பா ஒன்று மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ளமை. பிற்கால இலக்கியங்களின் உருவாக்க நிலைகளில் திருக்குறள் செலுத்தி வந்துள்ள செல்வாக்கு தொகுதி நிலை நோக்கு.
சங்க பாடல்கள், தொல்காப்பியம் ஆகியவற்றை திருக்குறளுடன் தொடர்புறுத்தும் சான்றுகளும் அவை பற்றிய வரலாற்று நிலையிலான புரிதல்களும். திருக்குறளானது சங்க பாடல்களுக்கும் தொல்காப்பியத்திற்கும் பிற்பட்டதென்பதான பொதுவான கருத்தை மேலே நோக்கியுள்ளோம். ஆயினும் சங்க பாடல் தொகுதிகளான புறநானூறு மற்றும் நற்றிணை ஆகியவற்றின் பாடல்களில் ஒவ்வொன்றும் புறநானூறு 34 மற்றும் நற்றிணை 355 தொல்காப்பிய நூற்பாவொன்றும் தரும் செய்திகள் திருக்குறளின் குறட்பாக்கள் 3 பொருண்மைகளுடன் ஒத்துள்ளன என்பது இங்கு நமது கவனத்துக்குரியதாகிறது. அவ்வாறான ஒப்புமை அம்சங்கள் பற்றியும் அவற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுமே இங்கு நோக்கப்பட உள்ளன. புறநானூறு தொகுப்பின் 34ஆம் பாடலில் இடம்பெற்றுள்ளவையாவன: நிலம் புடை பெயர்வதாகினும் ஒருவன் செய்தி கொன்றோர் குய்தி இல்லென அறம் பாடிற்றே. புறநானூறு அடிகள் 5-7 என வரும் 3 அடிகள் திருக்குறளின் செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தின் 10வது குறளின் பொருளை மேற்கோளாக எடுத்தாள்வது போல அமைந்துள்ளன. நிலம் கீழ்மேலாக பெயர்ந்தாலும் கூட ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு உய்தி இல்லை என அறநூல் கூறுகிறது என்பதே மேற்படி பாடலடிகளின் பொருளாகும். திருக்குறளின் செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் 10ஆம் குறள்: எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. திருக்குறள் 11:10 என்கிறது. இதுவும் மேற்படி புறநானூற்று அடிகளின் கருத்தைத்தான் தருகிறது. நிலம் கீழ்மேலாக பெயர்ந்தாலும் கூட என்ற குறிப்பு மேற்படி குறளில் இல்லை. இது ஒன்றே முக்கிய வேறுபாடாகும். நற்றிணை 35ஆம் பாடலடிகள் வருமாறு: முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பில் நஞ்சு முன்பர் நனினா கரிகர். பாடல் 355 அடிகள் 6-7. இவ்வடிகள் தமிழர் மத்தியில் பண்டைக்காலம் முதல் நிலவி வந்துள்ள சுவையான உயர் பண்புகளில் ஒன்றை பற்றி பேசுவனவாகும். சிறந்த நாகரிகராக திகழ்வோர் தமது நண்பர்களே ஆயுள்ளோர் கண்முன்னே நஞ்சையே கொடுத்தாலும் கூட அந்நஞ்சை மறுக்காது ஏற்றுண்பர் என்பதே நற்றிணையின் இவ்வடிகள் தரும் செய்தியாகும். இப்பண்பையே பின்வரும் குறட்பாவும் எடுத்துரைத்துள்ளது: பெயக்கண்டும் நஞ்சுண்டமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இக்குறளானது மேலே நோக்கிய நற்றிணை பாடலடிகள் தரும் பொருளை முழுமையாகவே தந்து நிற்கின்றமை வெளிப்படை தொல்காப்பிய சான்றாக இங்கு கவனத்துக்கு வருவது: நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்ற செய்யுளில் இடம்பெற்றுள்ள 176ஆம் நூற்பாவாகும். மேற்படி தொல்காப்பிய நூற்பாவானது மந்திரம் என்ற செய்யுள் வகையின் இலக்கணம் கூறுவதாகும். ஆழ்ந்தகன்ற மொழியறிவுடைய பெரியோரின் பொருட்செறிவு மிகுந்த சொற்களே மந்திரங்கள் என வழங்கப்படுகின்றன என்பதே இந்நூற்பாவின் தெளிபொருளாகும். மேற்சுட்டிய தொல்காப்பிய நூற்பாவுடன் ஒத்த பொருண்மை கொண்ட குறட்பா ஒன்றுள்ளது. அது வருமாறு: நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். திருக்குறள் 3:8. இக்குறளின் பொருளானது மேற்சுட்டிய தொல்காப்பிய நூற்பாவின் பொருளுடன் பெருமளவில் ஒத்துள்ளதென்பதை அவை இரண்டிலும் பயிலும் நிறைமொழி மறைமொழி ஆகிய சொற்கள் தெளிவாகவே உணர்த்தி நிற்கின்றமை வெளிப்படை. மேற்படி 3 ஒப்புமை அம்சங்கள் தொடர்பாக முதலில் இங்கு நமது கவனத்துக்கு வரும் விடயம் தமிழரின் பண்டைய பண்பாட்டு செழுமைகளுட் சிலவற்றை சங்க பாடல்கள், தொல்காப்பியம் ஆகியனவும் திருக்குறளும் ஒரே குறளில் ஒலித்துள்ளன என்பதேயாகும். இவ்வாறான சிறப்பை பாராட்டும் அதேவேளை ஆய்வு நிலையில் நோக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்றும் உள்ளது. அது அக்குறள்களின் காலவரிசை பற்றியதாகும். நற்றிணை மற்றும் தொல்காப்பியம் ஆகியன திருக்குறளுக்கு முற்பட்டவை என்ற வகையில் நனி நாகரிகம், மந்திரம் என்பன தொடர்பான அவற்றின் கருத்துக்களை திருக்குறள் வழிமொழிந்துள்ளதாக கொள்வதே காலவரிசைப்படி பொருத்தமானதாகும். ஆனால் புறநானூறு 34ஆம் பாடலடிகள் தரும் செய்நன்றி தொடர்பான கருத்தை திருக்குறள் வழிமொழிந்துள்ளது என கொள்வதில் காலவரிசை சார் சிக்கல் ஒன்று உள்ளது. இது பற்றிய சிறு விளக்கத்தை இங்கு முன்வைக்க வேண்டியது அவசியமாகிறது.
மேற்படி சிக்கலுக்கான காரணியாக அமைவது மேற்படி புறநானூற்று பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள அறம் பாடிற்றே என்ற தொடராகும். இத்தொடரில் அறம் என்பது பொதுவாக அறமரபு என்ற பொருள் தருவதாகும். ஆயினும் அச்சொல்லானது பண்டைய அறநூலொன்றை சுட்டி நிற்கின்றது என்பதே உரைமரபில் நிலவி வரும் பொதுவான கருத்தாகும். இக்கருத்து நிலைசார் தமிழாய்வாளர்களில் ஒரு சாரர் அப்பண்டைய அறநூல் திருக்குறளேயாகும் என்ற கணிப்பை முன்வைத்துள்ளனர். குறிப்பாக திரு சதாசிவ பண்டாரத்தார் என்ற ஆய்வறிஞர் இக்கருத்தினர் ஆவர். இவ்வாறு கொண்டால் திருக்குறளை மேற்படி புறநானூற்று பாடலுக்கு முற்பட்டதாக கொள்ள வேண்டியிருக்கும் என்பது வெளிப்படை. இதுவே மேற்படி கால வரிசைசார் சிக்கல் ஆகும். ஆயினும் ஆய்வு நிலையில் இவ்வாறான ஊகங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் இங்கு நாம் கவனத்தில் இருத்த வேண்டும். புறநானூற்று பாடல்கள் காட்டும் சமூக பண்பாட்டு சூழல்களை விட வளர்ச்சியடைந்த ஒரு சமூக பண்பாட்டு சூழலையே திருக்குறள் நமக்கு காட்சிப்படுத்தி உள்ளது என்பது பொதுவாக ஆய்வாளர் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். இவ்வாறு சிந்திக்கும் போது மேற்படி புறநானூற்று பாடல் வரிகள் குறிப்பிடும் அறம் புறநானூற்று பாடலுக்கு முற்பட்டதாகவே அல்லது அதன் சமகாலத்திலோ வழக்கில் இருந்த கூடியதான திருக்குறள் அல்லாத வேறொரு நூலையே குறிப்பதாகவோ கொள்வதே பொருத்தமானதாகும். இவ்வாறு சிந்திப்பதே மேற்படி கால வரிசைசார் சிக்கலுக்கான தீர்வாகவும் அமைய முடியும். இவ்வாறு நாம் சிந்திப்பதற்கு துணை புரியும் வகையில் அமைந்துள்ள ஆய்வு குறிப்பொன்றை இங்கு கவனத்துக்கு கொண்டு வர விளைகிறேன். அறம் என்ற புறநானூற்று சுட்டானது தமிழ் மக்களிடையே பண்டை காலத்தில் தோன்றி வழக்கில் இருந்த கூடிய திருக்குறள் அல்லாத பிறிதொரு அறநூலையே குறித்து நிற்பது. இது ஆய்வறிஞர் திரு கோ. இலக்குமணசாமி அவர்கள் அவருடைய திருக்குறளும் சங்க இலக்கியங்களும் என்ற தலைப்பிலான ஆய்வு கட்டுரையில் முன்வைத்துள்ள ஆய்வு முடிவாகும். சங்க பாடல்கள், தொல்காப்பியம் ஆகியவற்றை திருக்குறளுடன் தொடர்புறுத்தும் சான்றுகள் பற்றிய புரிதலானது இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய பேரிலக்கியங்களிலே குறட்பா ஒன்று மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ளமை தொடர்பாக மேற்படி இரு பேரிலக்கியங்களும் திருக்குறளை போல சங்கமருவிய காலப்பகுதி சார்ந்தன என்பது அந்நிலையில் திருக்குறளுக்கு சிறிது பிற்பட்ட ஆக்கங்கள் என்பதுமான செய்திகளை முன்னரே நோக்கியுள்ளோம். இவ்விரு ஆக்கங்களிலும் மேற்கோளாக எடுத்தாளப்பட்ட குறட்பா வருமாறு: தெய்வம் தொழாள் கொழுநற்றொழு தெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. குறள் 55. இக்குறட்பா சிலப்பதிகாரத்தின் 23வது காதையான கட்டுரை காதையின் ஈற்றிலமைந்த வெண்பாவில் மேற்கோள் நிலையில் எடுத்தாளப்பட்டுள்ளது. அவ்வெண்பா வருமாறு: தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுவாளை தெய்வன் தொழுந்தகமை திண்ணிதாள் தெய்வமாய் மண்ணக மாதர்க்கனிய கண்ணகி விண்ணக மாதர்க்கு விருந்து. மணிமேகலையில் 22ஆம் காதையான சிறைசெய் காதையில் பத்தினி பெண்டின் இயல்பு தொடர்பான கூற்றொன்றில் சதுப்பூதத்தின் கூற்றாக மேற்படி குறட்பாவானது இடம்பெற்றுள்ளது. தெய்வம் தொழாள் கொழுநற்றொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் பெருமழை என்றவ பொய்யிலா புலவன் பொருளுரை. மேற்சுட்டிய குறட்பாவானது கணவரை வழிபட்டு நிற்கும் கற்புடை பெண்டீர் மழையை வருவிக்கும் ஆற்றலுடையவர்கள் என்பதான மரபுசார் நம்பிக்கையின் பதிவாக திகழ்வதாகும். இவ்விரு பேரிலக்கியங்களிலும் அக்குறட்பா சுட்டும் நம்பிக்கை என்ற அம்சமே எடுத்து பேசப்பட்டுள்ளது. சிலப்பதிகார கதையின் தலைவியான கண்ணகி தெய்வமாகிய பெருநிலையை வியப்புடன் எடுத்துரைக்கும் செயற்பாடாகவே மேற்படி மேற்கோள் பகுதிகள் அமைந்துள்ளன என்பதும் வெளிப்படை. இவற்றில் அக்குறட்பா எடுத்தாளப்பட்ட முறைமையே நமது கவனத்துக்குரியதாகிறது. சிலப்பதிகார மேற்கோளிலே மேற்படி குறட்பாவின் முதலடியின் பெரும் பகுதியானது ஒத்துள்ளமை தெளிவாகவே தெரிகிறது. கண்ணகி தெய்வ நிலையுற்று விண்ணக மாதரால் வரவேற்கப்பட்டாள் என்ற செய்தியை அது சுட்டி நிற்கிறது. கணவரை வழிபட்டு நிற்கும் பெண்டிர் தேவருலகினர் தொழுது வரவேற்பர் என்பதான நம்பிக்கைசார் கருத்தாக்கத்துக்கு கண்ணகியை ஒரு சான்றாக கொள்ளலாம் என்பதே மேற்படி சிலப்பதிகார வெண்பாவின் தெளிபொருளாகும்.
திருக்குறளின் குறட்பாவினின்றுதான் எடுத்தாளப்பட்டிருக்க வேண்டும் என்று ஊகிப்பதற்கு தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாளை தெய்வன் தொழுந்தகைமை என்ற அதன் தொடரமைப்பானது முக்கிய சான்றாக உள்ளதென்பது வெளிப்படை. ஆயினும் இது ஒரு ஊகமாக மட்டுமே கொள்ளப்பட வேண்டியதாகும். உறுதியாக அப்படி கூறுவதற்கில்லை. ஏனெனில் மாறாக அது அன்றைய சமூகத்திலே வழக்கில் இருந்த கூடிய ஒரு சொற்றொடரிலிருந்து, அதாவது ஒரு பழமொழி வகைசார் தொடரிலிருந்து எடுத்தாளப்பட்டதாகவும் கூட இருக்கலாம். மேற்படி குறட்பா கூட அவ்வாறான மக்கள் வழக்கில் இருந்த கூடிய பழமொழி வகைசார் தொடரொன்றிலிருந்தும் உருவாகி இருக்கலாம் என்பதான ஊகத்துக்கும் இடமுள்ளது. மணிமேகலையிலே மேற்படி குறட்பாவானது அதன் மூல வடிவிலேயே மேற்கோளாக எடுத்தாளப்பட்டுள்ளது. இம்மேற்கோள் பகுதியின் முதல் 1.25 அடிகள் மேற்சுட்டிய குறளின் மூல வடிவமே ஆகும். அவ்வகையில் இது திருக்குறளின் மேற்படி குறட்பாவிலிருந்து எடுத்தாளப்பட்டது என்பது தெளிவாகவே தெரிகிறது. இத்துடன் இங்கு தனி கவனத்துக்குரியதாக உள்ள இன்னொரு முக்கிய அம்சம், திருக்குறளையும் அதன் ஆசிரியராகவும் அறியப்படும் திருவள்ளுவரையும் புகழ்ந்தேத்தும் உணர்வுடன் இது அமைந்துள்ளமையாகும். பொய்யில் புலவன் பொருளுரை என்ற தொடரானது இவ்வுணர்வின் வெளிப்பாடேயாகும். பொய்யில் புலவன் என்ற தொடரின் பொருள் உண்மையை மட்டுமே பேசும் புலவன் என்பதாகும். இம்மேற்கோள் பகுதியில் இவ்வாறு சுட்டப்படுபவர் திருக்குறளின் ஆசிரியராக அறியப்படும் திருவள்ளுவரே ஆவார். இத்தொடர்சார் உரை குறிப்பும் இதனை உறுதி செய்கிறது. எனவே மணிமேகலை ஆசிரியரான கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் திருக்குறள் ஆசிரியரே பொய்யிலா புலவன் என புகழ்ந்துரைத்துள்ளார் என்பது தெளிவாகின்றது. மேற்படி தொடரிலுள்ள பொருளுரை என்ற சொல்லானது மேற்படி குறட்பாவின் பொருட்சிறப்பை சுட்டி நிற்பதாகும். அதாவது மக்கட் சமூகத்தின் பயன்பாட்டுக்குரியதும் அவ்வகையில் பொருட்சிறப்புடையதுமான ஒரு ஆக்கம் என்ற வகையிலான உயர்கணிப்பு அக்குறட்பாவுக்கு சாத்தனரால் வழங்கப்பட்டுள்ளது. இக்கணிப்பானது திருக்குறளுக்கு அந்நூல் எழுந்த சங்கமருவிய காலப்பகுதியிலேயே கிடைத்துள்ள பெருங்கௌரவம் என்றே கொள்ளப்பட வேண்டியதாகும். பிற்கால இலக்கியங்களின் உருவாக்க நிலைகளில் திருக்குறள் செலுத்தி வந்துள்ள செல்வாக்கு. தொகுதி நிலை நோக்கு. பிற்கால இலக்கியங்கள் என இங்கு குறிப்பிடப்படுபவை பொது ஆண்டுகளுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான இலக்கியங்களே ஆகும். இக்கால பகுதியில் முதல் பொது ஆண்டுகளுக்கு பின் 900 வரையான காலப்பகுதி பக்தி இலக்கிய காலம் என வழங்கப்படுவது, அதனை அடுத்த 900 ஆண்டு காலப்பகுதியில் பல்வேறு பொருண்மைகள் சார்ந்த பெருந்தொகையான பேரிலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும் எழுந்துள்ளன. இவ்வாறான 1200 ஆண்டுகால தமிழ் இலக்கிய செல்நெறியிலே திருக்குறளானது ஆழமான செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளது. அத்தொடர்பிலான சில முக்கிய சான்றுகளே இங்கு கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. பக்தி இலக்கிய பரப்பிலே திருக்குறளின் செல்வாக்கு. பக்தி இலக்கியங்களான திருமுறைகள் மற்றும் திவ்ய பிரபந்தங்களில் திருக்குறள் செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளமை தொடர்பாக ஆய்வாளர்கள் பலர் ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளனர். குறிப்பாக திருமுறைகளில் திருக்குறளின் செல்வாக்கு தொடர்பாக மகாவித்துவான் சி. அருணை வடிவேல் முதலியார் அவர்களும் ஆழ்வார்கள் திருக்குறளை எடுத்தாண்டுள்ளமை பற்றி பேராசிரியர் சீனிவாச கண்ணன் அவர்களும் ஆழமாக நோக்கியுள்ளனர். அருணை வடிவேல் முதலியாரின் எழுத்துகளுக்கு சான்றாக அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியீடான தெய்வப் பனுவல்களில் திருக்குறள் என்ற ஆக்கம் அமைந்துள்ளது. அதுபோலவே பேராசிரியர் ஸ்ரீனிவாச கண்ணன் அவர்களின் மேற்சுட்டிய வகைசார் எழுத்துக்கான சான்றாக ஆழ்வார்கள் ஆதரித்த வள்ளுவம் என்ற நூலாக்கம் திகழ்கின்றது. திருமுறைகளில் திருக்குறளின் பயிற்சி என்ற வகையில் இங்கு கவனத்துக்குரிய முக்கிய சான்று 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளதான சேரமான் பெருமாள் நாயனாரின் திருக்கைலாய ஞான உலா என்ற ஆக்கத்தில் திருக்குறளின் 2 குறட்பாக்கள் தமது அதே வடிவில் எடுத்தாளப்பட்டுள்ளமையாகும். அக்குறள்கள் வருமாறு: இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. குறள் 752. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் மைம்புலனும் ஒன்றோடி கண்ணே உள. குறள் 1101. இவ்விரு குறள்களும் திருக்கைலாய ஞான உலாவில் முறையே 136, 173 கண்ணிகளாக எடுத்தாளப்பட்டுள்ளன.
ஆழ்வார் பாசுரங்களில் திருக்குறளின் பயில் நிலைக்கு பல சான்றுகளை இங்கு சுட்ட முடியும். குறிப்பாக நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இடம்பெறும் ஒரு சான்று மட்டுமே இங்கு நமது கவனத்துக்கு வருகிறது. ஊரவர் கௌவை எருவிட்டு அன்னை சொல் நீர்ப்படுத்து ஈரநீர் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புரைய விளைவித்த காரமர் மேனிக் கண்ணன் தோழி கடியனே. திவ்ய பிரபந்தம் 3366. இப்பாடலானது திருக்குறளின் காமத்துப்பாலில் இடம்பெற்றுள்ளது. ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்ற 1147 குறட்பாவை நினைவூட்டுகின்றது. இதனை பாடிய நம்மாழ்வார் திருக்குறளில் ஊறி திளைத்தவர் என்பதை இப்பாடல் உணர்த்தி நிற்கின்றமை வெளிப்படை. பேரிலக்கிய பரப்பிலே பொது ஆண்டுகளுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான பேரிலக்கியங்கள் பேரிலக்கியங்களில் திருக்குறள் செலுத்தியுள்ள செல்வாக்கு என்ற வகையில் 12ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையான பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் ஆகியன சார்ந்த சில சான்றுகள் மட்டுமே இங்கு கவனத்துக்கு முன்வைக்கப்படுகின்றன. 12ஆம் திருமுறை என வழங்கப்படும் பெரிய புராணத்திலே ஒரு பாடலடியானது குறட்பா ஒன்றை நினைவுக்கு இட்டு வரும் வகையில் அமைந்ததாகும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால். பெரிய புராணம் 3426 என்பதே அந்த அடி. இவ்வடியானது சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரிலே சங்கிலியாரை மணந்து மகிழ்ந்திருந்தமையை காட்சிப்படுத்துவதாகும். இவ்வடியானது திருக்குறள் காமத்துப்பாலிலுள்ள கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என்ற 1101 குறளை நமது நினைவுக்கு இட்டு வருகின்றமை வெளிப்படை. இக்குறளை சுவைத்த அனுபவத்தின் தளத்திலேயே சேக்கிழார் இப்பாடலை தந்திருப்பார் என்பது உய்த்துணரக்கூடியதேயாகும். கம்பராமாயணத்திலே திருக்குறள் செலுத்தியுள்ள செல்வாக்கு மிக விரிந்த பொருட்பரப்புடையதாகும். இப்பொருண்மை சார்ந்து பேராசிரியர் தே. ஞானசுந்தரம் அவர்கள் ஆழமாக ஆராய்ந்துள்ளனர். அவர் எழுதிய கம்பர் போற்றிய கவிஞர் 2012 என்ற ஆய்வு நூல் முக்கியமானது. அதில் அவர் 600க்கு மேற்பட்ட இடங்களில் கம்பர் திருக்குறள் கருத்துக்களை எடுத்தாண்டுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இங்கு கம்பர் திருக்குறளை எடுத்தாண்டுள்ளமை தொடர்பான ஒரு சான்று மட்டுமே கவனத்துக்கு இட்டு வரப்படுகிறது. எடுத்தொருவருக்கொருவர் ஈவதின் முன்னம் தடுப்பது நினைக்கிழகிதோ தகவல் வெள்ளி கொடுப்பது விலக்கு கொடியோய் உனது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி விடுகின்றாய். கம்பராமாயணம் 425. கம்பராமாயணம் பாலகாண்டத்திலுள்ள வேள்வி படலத்திலே இடம்பெறும் இப்பாடலானது தானம் கொடுப்பதை தடுத்தல் கூடாது என்பதான அற உணர்வை வலியுறுத்துவதாகும். மகாபலி சக்கரவர்த்தியான தம்முன் வாமனராக வந்துள்ள திருமாலுக்கு 3 அடி நிலம் கொடுக்க முற்பட்ட சூழலில் அதனை தடுக்க முயன்ற சுக்கிராச்சாரியாரை நோக்கி கூறிய கோப வார்த்தையாக இது அமைந்துள்ளது. இப்பாடலின் 3ஆம் 4ஆம் அடிகள் திருக்குறளின் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் பொருளை தழுவி அமைந்துள்ளமை தெளிவாகவே தெரிகின்றது. குறள் 166. சிற்றிலக்கிய பரப்பிலே சிற்றிலக்கிய பரப்பிலே திருக்குறள் பேணப்பட்டமை மற்றும் மதித்து போற்றப்பட்டமை ஆகியன தொடர்பான பார்வையிலே 2 விடயங்கள் நமது கவனத்துக்குரியன. ஒரு விடயம் சிற்றிலக்கியங்களில் குறட்பாக்களின் பொதுவான பயில்நிலை பற்றியதாகும். இன்னொரு விடயம் திருக்குறளை மையப்படுத்தியே சிற்றிலக்கியங்கள் உருவானமை பற்றியதாகும். சிற்றிலக்கியங்களிலே குறட்பாக்களின் பொதுவான பயில்நிலை என்ற வகையில் தமிழ் விடு தூது என்ற தூது வகைசார் சிற்றிலக்கிய ஆக்கத்தில் குறட்பாக்கள் எடுத்தாண்டுள்ளமை இங்கு கவனத்துக்கு வருகிறது. இவ்வாக்கத்தின் 97, 194, 196 ஆகிய 3 கண்ணிகளாக 3 குறட்பாக்களே எடுத்தாளப்பட்டுள்ளன. அவை: கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குறள் 391. தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். குறள் 399. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. குறள் 408.
ஆகிய குறட்பாக்களே மேற்படி கண்ணிகளாக அமைந்துள்ளன. இவ்வாறு குறட்பாக்கள் இலக்கியங்களில் கண்ணிகளாக எடுத்தாளப்படும் முறைமையை ஏற்கனவே நாம் சேரமான் பெருமாள் நாயனாரின் திருக்கைலாய ஞான உலா பற்றிய பதிவிலும் நோக்கியுள்ளோம். இவ்வாறு குறள்களை எடுத்தாளும் பண்பு அறநூல்களிலும் நிலவியமைக்கு ஒரு சான்றாக அருங்கலச்செப்பு 12ஆம் நூற்றாண்டு என்ற ஆக்கத்தின் ஒரு பாடல் இங்கு சுட்டப்படுகிறது. திருக்குறளை போலவே குறட்பாக்களில் அமைந்த இவ்வாக்கத்தின் 175வது குறட்பாவாக அமைவது திருக்குறளின் 360வது குறளாகும். அக்குறள் வருமாறு: காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். சிற்றிலக்கியங்களில் திருக்குறளின் செல்வாக்கு என்ற வகையில் மேற்சுட்டியவை தவிர வேறு சில செய்திகளும் கூட இங்கு பதிவு பெற வேண்டிய முக்கியத்துவம் உடையனவாகும். அவற்றிலொன்று சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்றான உமாபதி சிவாச்சாரியாரின் திருவருட்பயன் என்ற ஆக்கமானது திருக்குறளை போலவே குறள் வெண்பா என்ற பாவடிவத்தில் அமைந்துள்ளது என்பதாகும். இத்தொடர்பில் குறிப்பிடத்தக்க இன்னொரு செய்தி, பொது ஆண்டுகளுக்கு பின் 14 முதல் 17 வரையான நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றவர்களாக திகழ்ந்த தமிழ் சித்தர்கள் மற்றும் அருளாளர்கள் ஆகியோரின் பாடல்களில் திருக்குறளின் செல்வாக்கு காணப்படுகிறது என்பதாகும். இத்தொடர்பிலான முக்கிய தகவல்களை ஆய்வறிஞர் ரா. சாரங்கபாணி அவர்களின் சித்தர் இலக்கியங்களில் திருக்குறள் 1999 என்ற நூல் மூலம் அறியலாம். திருக்குறளை மையப்படுத்திய சிற்றிலக்கிய உருவாக்கம் என்ற வகையில் இங்கு நமது கவனத்துக்கு வருவது குறட்பாக்களின் அடிகளை வைத்து அவற்றுக்கு விளக்கம் தரும் வகையான கதையம்சம் ஒன்றையும் இணைத்து பாடல்களை உருவாக்கும் ஆக்க முறையாகும். இவ்வகைக்கான முக்கிய சான்றாக திகழ்வது 18ஆம் நூற்றாண்டினரான சிவஞான முனிவர் என்ற பேரறிஞர் இயற்றிய சோமேசர் முதுமொழி வெண்பா என்ற நூலாகும். அவ்வகையில் இவ்வாக்கத்தை திருக்குறள் தோற்றுவித்த இலக்கியம் என்று கூறலாம். அத்துடன் இவ்வாக்கமானது குறட்பாக்களின் பொருண்மைகளை விளக்கி உரைப்பன என்ற வகையில் திருக்குறளுக்கு செய்யுள் வடிவில் எழுந்த உரை என்பதான கணிப்புக்கும் உரியதாகிறது. மேற்படி சோமேசர் முதுமொழி வெண்பா பற்றிய தகவலை அடுத்து அதனை போல குறளை உள்ளடக்கியனவாக முதுமொழி வெண்பா என்ற பெயரிலும் சிவசிவ வெண்பா வள்ளுவர் நேரிசை திருமலை கொழுந்து வெண்பா என்பனவாக பல்வேறு பெயர் வேறுபாடுகளுடனும் இவ்வகையான வெண்பா வகை ஆக்கங்கள் 16 தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளில் எழுந்துள்ளன. இத்தொடர்பிலான விரிவான தகவல்களை அறிய விளைவோர் குறள் வெண்பா நூற்கோவை 10 என்ற நூலை நோக்கலாம். மேற்படி குறள் விளக்க நோக்கில் அண்மையில் கனடாவில் குறட்கவி அமுதம் 2022 என்ற ஆக்கம் ஒன்று வெளிவந்துள்ளது. புலவர் முருகேசு மயில்வாகனர் என்பாரின் ஆக்கமான இதில் வெண்பா மட்டுமன்றி ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா மற்றும் விருத்தம் ஆகிய பா வகைகளும் கூட பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருக்குறளை ஆட்சி முறைக்கான வழிகாட்டு நூலாக கொண்டுள்ளமை தொடர்பான ஒரு வரலாற்று தகவல். இவ்வகையில் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய வரலாற்று முக்கியத்துவமுடைய செய்தி, தமிழகத்தின் கொங்கு நாடு எனப்படும் நிலப்பரப்பில் 15, 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னர்கள் திருக்குறளை மேற்சுட்டியவாறு மதித்து பேணி நின்றுள்ளனர் என்பதாகும். இதற்கான சான்றுகளாக பூந்துறை நாட்டார் மேலோலை, காரையூர் செப்பேடு, பல்லடம் செப்பேடு, பழனி வீரமுடியாளர் செப்பேடு ஆகியன திகழ்கின்றன. வள்ளுவன் உரைத்த முப்பால் மொழியின் படியே செங்கோல் நீதி வழுவாமல் நாட்டி என்பன போன்ற தொடர்கள் மேற்படி ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன என்பதே இத்தொடர்பில் முக்கிய செய்தியாகும். தொல்லியல் ஆய்வாளரான முனைவர் சே. ராசு அவர்கள் எழுதிய ஆவணங்களில் திருவள்ளுவரும் திருக்குறளும் என்ற கட்டுரை மற்றும் கவிஞர் தமிழ்நாடன் என்பார் எழுதிய திருக்குறள் ஆவணங்கள் என்ற கட்டுரை ஆகியன மேற்படி ஆவணங்கள் தொடர்பான விளக்கங்களை தருகின்றன. நிறைவாக மிக விரிந்த ஒரு பொருட்பரப்பை இயன்றவரை சுருக்கித்தர முற்பட்டுள்ளேன். இத்தொடர்பில் மேலும் விரிவாக எழுதவும் உரைகள் நிகழ்த்தவும் விளைகிறேன். நன்றி.